நிஃப்டி இன்னைக்கு 136 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 379 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்ல இருந்ததுனால இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கேப் டவுன்ல தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்கோடைய பாலிசி வேற இருந்தது. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் மிக்ஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் என்னன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபிளாட்டா வந்து க்ளோஸ் ஆயிட்டான். இன்னைக்கு மார்னிங் நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து இந்த ரெப்போ ரேட்டை கட் பண்ணாங்க அப்படின்னா என்பிஎஃப்சி கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கார்டு, பஜாஜ் பினான்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில மார்க்கெட் கேப் டவுன் ஆக சொல்ல கம்பெனிஸும் கேப் டவுன் ஆச்சு. ஒன்ஸ் இந்த மானிட்டரி பாலிசி எல்லாம் முடிஞ்சு மார்க்கெட் ஸ்டேபிள் ஆக சொல்ல இந்த கம்பெனிஸ் நல்லாவே வந்து ரெக்கவரி கொடுத்திருந்தாங்க. அதுல பிபிசிஎல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தது. இந்த கம்பெனியுமே பாத்தீங்கன்னா காலையில நல்ல கேப் டவுன்ல ஓபன் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு நல்லா ரெக்கவர் ஆகி பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தது வந்து ஃபீனிக்ஸ் மில்ஸ். பட் அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆப்போசிட்டா பர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 5% வரைக்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கொச்சின் ஷிப்யார்டு பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான நியூஸ் தான். பட் மார்க்கெட்ல அவங்க வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனாங்க. பட் அப்படி பார்த்தாலுமே அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்ம வந்து மெட்டல் இண்டஸ்ட்ரியும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு கம்ப்ளீட்டா டவுன்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்னிங் பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா 2% வரைக்கும் இன்னைக்கு டவுன்ல இருக்கு. அது நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 2 கம்பெனி மட்டும் தான் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. மிச்ச எல்லா கம்பெனியுமே நெகட்டிவ் தான். அண்ட் நிஃப்டி மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 1.5% டவுன்ல இருக்கு. மொத்தமே 3 கம்பெனி தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மிச்ச எல்லா கம்பெனியுமே நெகட்டிவ்ல தான் அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒன்னு வந்து ரெப்போ ரேட்டை வந்து 25 பிபிஎஸ் கட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ். இப்ப நம்ம வந்து வீட்டு கடன் வாங்குறோம், இல்ல பர்சனல் லோன் வாங்குறோம், இந்த மாதிரி நம்ம லோன் வாங்க சொல்ல நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா கிடைக்கும். பட் அதே நேரத்துல இன்னொரு ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வர பினான்சியல் இயர்ல ஜிடிபி வந்து 6.7ல இருந்து 6.5 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிடிபியை வந்து கட் பண்ணிட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் தான். சோ இதனால மார்க்கெட் எந்த மாதிரியுமே பெர்ஃபார்ம் பண்ணாம ஒரு மாதிரி பிளாட்டாவே வந்து க்ளோஸ் ஆயிட்டான். சோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேடரா இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்ல வரக்கூடிய நியூஸ் வந்து நமக்கு பாசிட்டிவா நியூஸ் இருக்கலாம், நெகட்டிவான நியூஸ் இருக்கலாம். பட் அந்த நியூஸ்க்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் நம்ம அதில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு கெயின் பண்ண முடியும். சப்போஸ் நியூஸுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. சப்போஸ் நம்ம அதுல ஒருவேளை என்ட்ரி எடுத்துட்டா கூட சின்னதா ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய லாஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு ரெகுலர் அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.